ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம். இதுவரை நம்ம பாயாசம் எந்த டைப்பில் செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் அரிசி பாயாசம் இதுவரை யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டேங்க. இது கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் வேக வச்சுக்கோங்க. இது வெந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அரிசி பச்சை அரிசி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ பருப்பு ஓரளவு வெந்து வந்துருச்சு. நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு ஸ்வீட் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால் உப்பு சேர்க்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பச்சரிசி கொரப்பாக, அதை சேர்த்துக்கலாம். பச்சரிசி பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் காட்டுறேன். அந்த டம்ளரில் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். பாருங்கள், 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசியும் வேகணும்ல, அதுக்காக தான். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்து கொரப்பாக அரைச்சிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே எப்படி இருக்குன்னு தெரியும். நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த கொதிக்கிற கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாது. வெளியில் வச்சா 2 நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வீக் வரையும் சாப்பிட்லாம். இப்போ ஓரளவு ரெண்டுமே வெந்து வந்துருச்சு. அதாவது பருப்பு சுத்தமாக வெந்துருச்சு. அரிசி நோய் கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெல்லம் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிறப்போ சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்க்குறதுக்கு. ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கை விட்டக்கூடாது, கை விட்டால் தீஞ்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வெல்லம் கொட்டினதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கணும். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சக்கரைலாம் இதுக்கு நல்லா இருக்காது. வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் சுக்கும் சோம்பும் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் சுக்கு சோம்பு இடித்து வச்சுருக்கேன். சுக்கு தனியாக சோம்பு தனியாக வாங்கிக்கோங்க, கடையில் கிடைக்கும். வாங்கி இடித்து இதை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அது மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்துருச்சான்னு பாருங்கள். ஓரளவு வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 வாசி வெந்துருக்கணுங்க. அப்போ நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் துருவல் சேர்த்து திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுக்கு ரொம்ப முக்கியம் மிக்சிங் தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சீக்கிரமாக வெந்துருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டிமாக இருந்தால் தாங்க கெட்டு போகாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு இலையை எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தா நாமளும் ஹாப்பியாக இருப்போம். இது அரிசி பாயாசம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பசங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இருக்கிற ஒரு 2-3 நாள் இருக்குது. அந்த கேப்பில் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஹாப்பியாக சாப்பிட்டு ஸ்கூல் போவாங்க. நாமளும் ஹாப்பியாக இருக்கலாம் வீட்டில். பாருங்கள், சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்கம்மா? சூப்பராக இருக்குமா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.